லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. குரல் வழி இறைமொழி. குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துகள். அகர முதல எழுத்தெல்லாம் என்று தொடங்கி இறைவனே முதன்மை என்று நாம் சிந்தித்தோம். இறைவணக்கம் அதிகாரத்திலேயே வருகின்ற 2ஆம் குறளை சிந்திக்கவிருக்கின்றோம். கற்றதனால் ஆய பயனென் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். நாம் எவ்வளவுதான் படித்திருந்தாலும், அவ்வாறெல்லாம் படித்திருந்தால் அதனுடைய பயன் என்ன? ஒருவேளை அந்த இறைவனுடைய நல்ல தாள், அந்த அடிகளை பின்பற்றி வாழாமல் அவரை தொழாமல் இருந்தோம் என்றால் என்பதான் அதனுடைய பொருள். எனவே இறைவனை தொழுவதற்கு, வணங்குவதற்கு, அவர் அடியில் நடப்பதற்கு நாம் இங்கு முன்வரவில்லை என்றால், நாம் படித்த படிப்பினால், கல்வியினால் என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை என்பதுதான் இங்கே குறள் நெறியினுடைய கூற்றாக இருக்கிறது. இதை நாம் நீதிமொழிகளிலே பார்க்கிறோம். நீதிமொழி 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, இறைவனுக்கு அச்சப்படுதலே ஞானத்தின் தொடக்கம். ஆக இறைவன், இறைமை உணர்வு, இறையாட்சி உணர்வு, இறை திருளப்படி ஏற்று வாழ்தல், இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கை நெறிமுறைகளெல்லாம் இல்லாமல் ஒருவர் கற்றுக்கொண்டே போகிறார், பலவற்றை பெற்றுக்கொண்டே இருக்கிறார் என்றாலும் அவற்றினால் ஒரு பயனும் இல்லை. ஆக இறைவன் அங்கு முதன்மை. எனவே அவரை அறிந்திருக்க வேண்டிய அந்த செயல்பாடு, அதுதான் ஞானத்தினுடைய உச்சம். இப்படி இறைவனுக்கு அஞ்சி அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவருடைய நாவிலிருந்து ஞானமிக்க சொற்கள் வரும் என்றும் நீதிமொழிகள் எடுத்து என்பதை நாம் பார்க்கிறோம். ரோமையருக்கு பவுல் எழுதுகிற அந்த திருமடலிலே குறிப்பிடுவார், மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை, மாறாக இறைவனுடைய இரக்கத்தினாலே எல்லாம் ஆகிறது. ஆக அந்த இறைவனுடைய இரக்கத்தை அறிந்து உணராமல், அதன் அடிப்படையில் வாழாமல் ஒருவர் இருந்து அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் கற்றுக்கொண்டே போனாலும் அங்கு பயனில்லை என்பதைத்தான் இந்த குறள் எடுத்து எம்புகிறது. இன்று கல்வி வணிகமயமாகிவிட்டது. கல்வியினால் லாபம் சம்பாதிக்கிற ஒரு முயற்சி, ஒரு சூழ்ச்சி இந்த சமூகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. கல்வி என்பது விடுதலையை கற்றுத்தருகிற, கல்வி என்பது இறையாட்சி விழுமியங்களை மாணவர்கள் நடுவிலே, மாணவர்கள் இதயத்திலே பதிய வைக்கிற ஒன்றாக இருக்க வேண்டும். ஆனால் கல்வி இன்று வேறொரு வடிவத்தை எடுத்திருப்பதாக நாம் பார்க்கிறோம். எனவேதான் பள்ளிகளிலே குறைந்தது ஒரு பாடமாவது மறைக்கல்வி, நன்னறி கல்வி என்றெல்லாம் இருந்தால் சிறப்பு என்றும், ஒருவேளை கத்தோலிக்க பள்ளிகளிலே பிள்ளைகள் படிப்பதற்கான வாய்ப்பு இல்லாத சூழலிலே பங்குகளிலே வாரத்திற்கு ஒரு நாளாவது ஞாயிறு மறைக்கல்வி என்றெல்லாம் அவர்கள் கற்றுக்கொண்டு அதன் அடிப்படையிலே இந்த இறைவனுக்கு அஞ்சி இறை ஞானத்தை பெற்றுக்கொள்கிற முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அவை முயற்சிகளை மேற்கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் இங்கே கற்றுக்கொண்டிருக்கிற மாணவர்களுக்குள் நாம் சரியான பாதையை, சரியான விளக்கத்தை நாம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே மாணவர்களும், மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களும் இந்த இறை உணர்வு என்பதை பெற்றுக்கொண்டு இந்த சமூகத்திற்கு இறைவனுக்குகந்த வழியில் வாழ்வதற்கு உறுதியெடுக்க இன்று நாம் முயற்சி மேற்கொள்வோம். அதை இந்த திருக்குறள் நமக்கு வலியுறுத்தி தருகிறது. ஞானத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று திருவிவிலியம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு இன்று உறுதியேற்றுக் கொள்வோம். மீண்டும் ஒருமுறை அந்த திருக்குறளை நாம் இணைந்து சொல்வதற்கு முயல்வோம். சொல்ல சொல்லுங்களேன். கற்றதனால் ஆய பயனன் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். எனவே அன்பு நேயர்களே, நாம் இறைவனை
முதன்மையாக கற்றுக்கொள்வோம், ஏற்றுக்கொள்வோம், அதற்கான உறுதியை மேற்கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கமும் நன்றியும். ஞாயிறு மறையுரை சிந்தனை. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமைக்கான மறையுரை சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை நல்லாயன் ஞாயிறு என்றும் இறை அழைத்தல் ஞாயிறு என்றும் திருச்சபையால் அழைக்கப்படுகிறது. இந்த ஞாயிறு இறைவாக்கு வழிபாடு வழியாக இறைவன் நமக்கு தரும் அழைப்பை ஆழமாக புரிந்து கொள்ள ஒரு கற்பனை கதை. ஒரு பெரிய விருந்து அன்று பலியிடப்படுவதற்காக, விருந்து படைக்கப்படுவதற்காக வீட்டில் பேணி பாதுகாத்து வளர்க்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி திருவிழா நாள் அன்று காலையில் தன்னுடைய முதலாளியிடம் இப்படி பேசியதாம்: எஜமானனே, இன்று நான் பலியிடப்பட போகிறேன், விருந்தாக்கப்பட இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இந்த நாளை எதிர்கொள்வதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி தான். ஒன்றும் நான் சாக போகிறேன் என்ற வருத்தம் எல்லாம் இல்லை. ஏனென்றால் இதற்காகவே நான் வளர்க்கப்பட்டேன், இந்த இலக்கு நோக்கியே நான் வளர்த்தெடுக்கப்பட்டேன் என்பதை உணர்ந்திருக்கிறேன். எனவே இது எனக்கு ஒரு நிறைவின் நாள் என்று சொன்னதாம். கட்டாயம் இப்படி ஒரு நிகழ்வு நடக்க வாய்ப்பே இல்லை என நாம் புரிந்து கொண்டாலும், இந்த உதாரணம், இந்த ஓமை நமக்கு ஒரு ஆழமான கிறிஸ்தவ மறையுண்மையை நமக்கு விளக்குகிறது. பெரும்பாலும் நாம் தியாகம் என்றாலே அது ஏதோ இழப்பு என்று புரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த கற்பனை கதையில் வந்த ஆட்டுக்குட்டி அதை நிறைவாக சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இது என்ன மறையுண்மை நமக்கு விளக்குகிறது என்றால், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் ஆயர் என்று நாம் புரிந்து கொள்வதற்கு முன்பே அவர் நமக்காக பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டி என புரிந்து கொள்கிறோம். ஏன்னா நம்முடைய மீட்புக்காக, தன்னை இழப்பதற்காகவே இந்த மண்ணுலகில் பிறந்தார். சொல்ல போனால் அவருடைய பிறப்பு முதல் அவர் அந்த கல்வாரி மலையில் பலியிடுவதை இலக்காக கொண்டே பயணித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்று நாம் வாசிக்க கேட்கவிருக்கிற 2ஆம் வாசகத்திலே பேதுரு எழுதிய முதல் திருமுகம் இப்படித்தான் சொல்லுகிறது: ஆண்டவர் இயேசு சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை சுமந்தார், அவரது தழும்புகளால் தான் நாம் குணமாக இருக்கிறோம். பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 2:24 நாம் இப்படி வாசிக்கிறோம். இயேசு துன்பங்களை, துயரங்களை கண்டு ஓடவில்லை. அவர் யாரையும் பழி வாங்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. அவர் பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவும் இல்லை. அப்படின்னா அவர் முழு மனதோடு அந்த வேதனைகளை, பாடுகளை, கொடிய துன்பங்களை நமக்கு வாழ்வு கொடுக்க, நம்மை குணப்படுத்த, நம்மை மீட்டுக் கொள்ள ஒரு பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல தம்மையே கையளித்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே அவர் நமக்காக பலியான செம்மறி என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதான் தூய அகஸ்தீனார் இப்படி சொல்லுகிறார்: கிறிஸ்து பலி செலுத்தும் குருவாகவும் இருந்தார், பலி பொருளாகவும் இருந்தார். அவரே குரு, அவரே பலி பொருளாக கல்வாரியிலே மிக உன்னதமான பலியை ஒப்புக் கொடுத்து தன்னை தானே நமக்காக பலியிட்டார் என்று அகஸ்தீனார் சொல்லுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் இயேசு வந்த போதே பலியிடப்பட இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியாக நமக்காக தம்மையே கையளிப்பதற்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என புரிந்து கொள்கிறோம். எனவே முதலில் அவர் ஒரு ஆட்டுக்குட்டி என புரிந்து கொள்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் பேதுரு தன்னுடைய மக்களுக்கு போதனை வழங்குகிறார் என்று பார்க்கிறோம். அந்த போதனையின் நிறைவிலே அவர்கள் அனைவரும் உள்ளம் குத்தப்பட்டவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். பேதுரு, நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெற இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமணம் பெறுங்கள் என்று சொல்லுகிறார். எனவே
மனமாற்றமும் திருமுழுக்கும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்பதை பேதுரு விளக்குகிறார். நாம் எல்லாரும் ஆண்டவர் இயேசுவினுடைய மீட்பை நம்பி நம்முடைய பாவங்கள் பலவீனங்களிலிருந்து அவர் நம்மை அரவணைத்து ஏற்றுக்கொள்வார் என்பதை நம்பி திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்கள். எனவே திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் முதலிலே இறைவனுடைய மக்களாக மாறுகிறோம். அவருடைய மந்தையில் ஒருவராக மாறுகிறோம். அவருடைய மறை உடலில் இணைக்கப்பட்டவர்களாக நாம் மாறுகிறோம். சுருக்கமா, அவர் மந்தையில், அவரை நம்பி, அவருடைய அரவணைப்பை நம்பி, அவரோடு ஒண்டி அவருடைய பாதுகாப்பை வழிநடத்துதலை நம்பி இருக்கக்கூடிய மந்தையாக திருமுழுக்கு நம்மை மாற்றுகிறது என்று நாம் பார்க்கிறோம். நம்ம 2ஆம் வாசகத்திலே பேதுரு இப்படி அந்த கடைசி வரிகளில் இப்படி நிறைவு செய்வதாக நாம் வாசிக்கிறோம். முன்பு நீங்கள் சிதறி ஓடிய ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் காப்பவருமானவரிடம் திரும்பி வந்துள்ளீர்கள் என்று சொல்லுகிறார். எனவே நாம் கிறிஸ்துவுக்கு உரிய மந்தை, அவரை நம்பிய மந்தைகளாக திருமுழுக்கு நம்மை மாற்றுகிறது என்று பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு அவரே வாயில் என்றும் அவரே ஆயர் என்றும் நிலை வாழ்வுக்கு அவர் நம்மை எப்படி அழைத்து செல்வார் என்கிற தெளிவை நமக்கு தருகிறார். அன்புக்குரியவர்களே, ஆட்டுக்கொட்டலின் வாயில் வழியாக மட்டுமே ஆடுகள் நுழைய முடியும். அப்படின்னா நானே வாயில் என்பதன் வழியாக, அவர் வழியாகத்தான் நாம் நிலை வாழ்வை பெற முடியும் என்று இயேசு சொல்லுகிறார். அவரே ஆயராக ஆடுகள் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு தான் வந்ததாக சொல்வதன் வழியாக அவர்தான் நம்மை நிலைவாழ்வு நோக்கி வழிநடத்தக்கூடிய ஆயர் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, அவரே வாயிலாக உண்மையான வாழ்விற்கு செல்லும் ஒரே வழி என்பதை நமக்கு சொல்லுகிறார். அவரே ஆயர் என்ற வகையிலே அந்த வழியில் நம்மை வழிநடத்தி செல்பவரும் அவரே என்கிற தெளிவை நமக்கு தருகிறார். இந்த உலகத்தில் இன்று பல குரல்கள் நம்மை அலக்களிக்கின்றன. பல திசைகளில் உலகில் நமக்கு அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. கிறிஸ்து மட்டுமே நமக்கு நிலை வாழ்வுக்கான பாதையை காட்ட முடியும் என்பதைத்தான் இந்த நல்லாயன் ஞாயிறு நமக்கு தெளிவுபடுத்தி நமக்கு மிக முக்கிய அழைப்பு என்று தருகிறது. இந்த உலகத்தில் நாம் வெற்றி நோக்கி ஓடலாம், வசதிகள் நோக்கி ஓடலாம், சுகபோகங்களை நோக்கி ஓடலாம், சுயம் சார்ந்த வளர்ச்சிகளை நோக்கி, சுயத்தை தன்னை மட்டுமே மையப்படுத்திய வாழ்வை நோக்கி நாம் ஓடலாம். இப்படி பல்வேறு அழைப்புகள் இருக்கின்றன. ஆனால் இவையெல்லாம் தொடக்கத்தில் இன்பம் போல, இந்த உலக போக்கிலான இன்பம் போல நமக்கு கண்களுக்கு தென்பட்டாலும் அவை நிலை வாழ்வுக்கான வழி அல்ல. ஆனால் நுழைவாயிலாக, வாழ்வின் நுழைவாயிலாக, ஆயராக ஆண்டவர் இயேசு வழிநடத்தி செல்லக்கூடிய, நமக்கு காட்டக்கூடிய பாதை என்பது ஒரு நிலை வாழ்வுக்கான பாதை என்பதைத்தான் இந்த நாளில் ஆண்டவர் இயேசு நாம் புரிந்து கொள்ள நம்மை அழைக்கிறார். அத்தான் அவர் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு நான் வந்தேன் என்று நாம் இன்று வாசிக்க கேட்கிற யோவான் நற்செய்தி 10:10 நமக்கு சொல்லுகிறார். எனவே ஆண்டவர் இயேசு இந்த நாளின் இறைவாக்கு வழிபாடு வழியாக நமக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான அழைப்பு என்னவென்றால், அவர் எப்படி ஒரு பலி ஆடாக தன்னையே கையளித்து தியாகத்தால் நமக்கு வாழ்வு கொடுத்தாரோ, அதே போல நாமும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்றால் இழப்பதன் வழியாகத்தான் நிலை வாழ்வை பெற வேண்டும். அவரே குரு, அவரே பலிபொருள். குருவாக அவர் ஆயராக நம்மை வழி நடத்துகிறார். பலிபொருளாக அவரே நமக்காக பலியிடப்பட்டார் என்று நாம் கண்டுகொள்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் தியாகத்தை மையப்படுத்தியவர்களாக வாழ தொடங்கும் போது ஆண்டவர் ஆயராக அவர் காட்டிய பாதையில் நாம் நடக்க ஆரம்பிக்கிறோம் என்பதை நாம் கண்டுகொள்ளலாம். நாமும் தியாகத்தின் வழியாக மற்றவருக்கு வாழ்வு கொடுக்க ஆரம்பிக்கிற போது நாம் மிக முக்கியமான அழைப்பான
தியாக வாழ்வை வாழ ஆரம்பிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தியாகத்தை வெளிப்படுத்த முடியும் என்று இந்த நாளில் நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்து அதை வாழ்வாக்குவது நலமாக இருக்கும். குடும்பத்தில பிள்ளைகளுக்காக தங்கள் ஓய்வையும் சுகத்தையும் தியாகம் செய்து உண்மையான அர்ப்பணிப்போடு நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று தியாகம் செய்கிற ஒவ்வொரு பெற்றோரும், தங்களுடைய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் தியாகம் செய்கிற ஒவ்வொரு பெற்றோரும் உண்மையிலேயே தியாகம் நோக்கி பயணிக்கிறார்கள். தங்களையே இழந்து பிறருக்கு வாழ்வு கொடுக்க முயற்சிக்கிறார்கள். நாம் வாழ்கிற இந்த சமூகத்தில் நம்மை புண்படுத்தியவர்களை, காயப்படுத்தியவர்களை மன்னிப்பது நமக்கு கடினமாக இருக்கிறது. ஆனால் மன்னித்து அவர்களுக்கு நாம் வாழ்வு கொடுக்க முயற்சிக்கிற போது அந்த வலியை, அந்த வேதனையை, இழப்பை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற போது, கடினமாக இருந்த போதும் அதை நாம் தாங்கிக் கொள்ளுகிற போது இழந்து பிறருக்கு வாழ்வு கொடுக்கிறோம். இயேசுவும் அதைத்தான் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் சுயநலமான ஆசைகளுக்கு இல்லை என்று சொல்லியும், கடினமான சூழ்நிலையில் நாம் பொறுமையை கடைபிடித்தோம். நம்முடைய நேரத்தையும் சக்தியையும் பிறருடைய வாழ்வுக்காக நாம் மனமுவந்து செலவழிக்கும் போது, நம்முடைய பொருளாதாரத்தை பிறருக்காக நாம் மனமுவந்து செலவழிக்கிற போதும், அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க அதை பயன்படுத்துகிற போதும், நம்மை நாமே இழக்கிற போதும் உண்மையிலேயே நம்முடைய வாழ்வு வழியாக பிறருக்கு வாழ்வு கொடுக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இவைகள் எல்லாம் நம் வாழ்க்கையிலே நாம் பிறருக்காக தியாகம் செய்வது, பிறரை மன்னிப்பது, உரிமையோடு இருப்பது, இந்த இழப்புகள் எல்லாம் இழப்பே அல்ல, அது வாழ்வுக்குரிய வழி, அதுவும் நிலை வாழ்வுக்குரிய வழி என்ற புரிதல் எப்போது நமக்கு வருகிறதோ அப்போது பலிபொருளாக நமக்காக பலியிடப்பட்ட, நமக்காக தன்னைத்தானே கையளிப்பாக பலியாக கொடுத்த இயேசுவை நாம் கண்டுகொள்கிறோம். அவர் காட்டுகிற பாதையில், அவர் ஆயராக முன்னின்று காட்டுகிற பாதையில் நாமும் பயணிக்கிறோம். இயேசுவை போலவே நாமும் நம்மையே பலியாக கொடுப்பதே அவர் கொடுக்கிற நிலை வாழ்வுக்கான வழி என்பதை நாம் கண்டுகொள்ள அழைக்கப்படுகிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, தொடக்கத்தில் நாம் பார்த்த அந்த ஆட்டுக்குட்டியை போல தியாகத்தை தவிர்ப்பதில், நம் வாழ்வில் தவிர்ப்பதில் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி அல்ல, உண்மையான மகிழ்ச்சி இல்லை என்பதை கண்டுகொள்ளவும், உண்மையிலேயே தியாகத்தை விரும்பி ஏற்பதில் தான் நிறைவாழ்விற்கான வழி தொடங்குகிறது. நிறைவாழ்வு நோக்கி நம்மை வழிநடத்துகிற கிறிஸ்து காட்டுகிற பாதையிலே நாம் நடக்க ஆரம்பிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வோம். இயேசு எப்படி தன்னையே நமக்காக பலியிட்டாரோ அதே போல பிறர் வாழ்வு பெறும் பொருட்டு நம்மையே நாம் பிறருக்காக கையளிப்போம். ஆண்டவர் கொடுக்கிற நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். ஆமென். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.